morning students. Today we discuss about the basic logic gates. Last class we discussed about the basic logic gates. First one is a AND gate, OR gate, NOT gate. These are the three basic gates we can use within the system digital electronics. First we move on to the AND gate. நம்ம இங்கிலீஷ் கிராமரில் அண்டுனா என்ன மீனிங்கு? போத் சேம்னு அர்த்தம் இல்லையா? ஏ அண்டு பி அப்படி சொல்லுவோம். அப்போ அண்டுனா என்ன? ரெண்டுமே இருக்கணும் கம்பல்சரி. தட்ஸ் வை யூஸிங் த யூஸ் ஆஃப் வேல்யூ ஆஸ் அண்ட். நம்ம அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூ கேன் யூஸ் தட் அண்ட். அப்போது பார்க்குறப்போ ரெண்டு வேல்யூ சேமாக இருந்தால் தான் அண்டு, இதுவும் அதுவும் சொல்லுவோம் இல்லையா தமிழில் நம்ம இது அந்த அது அப்படின்னு இல்லையா? தட்ஸ் வை யூ கேன் யூஸ் தட் அண்ட். இந்த அண்ட் கேட்டில் பார்த்தோம்னா ஃபஸ்ட் வி கேன் see the Boolean. First, the three things we discuss about that. First is the Boolean function. Second one is the diagram. Third one is the truth table. Over gate three functions important pa. First one is the Boolean function, second one is the diagram, and then third one is the truth table. First we discuss with the Boolean function. அப்போ இந்த Boolean function எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்றது ஒரு வேல்யூ, that dot b, a dot b. இப்போ இது ஃபங்க்ஷன், இது Boolean algebra. இது நெக்ஸ்ட் டயக்ராம் பாருங்கள் எப்படி இருக்கும். AND கேட்டோட டயக்ராம் பாருங்கள். the D shape, டி ஷேப்பில் இருக்குது. அதுக்கு ரெண்டு இன்புட் இருக்கும், 1 and then 2. ரெண்டு இன்புட், ஒரு அவுட்புட் இருக்கும். this is called A, this is called B, this is called C. C equal to A dot B. அப்போது AND ஃபங்க்ஷன் பாருங்கள், you can use that dot symbol, multiplication symbol. Both the values are same. That's why using the AND value. Diagram பாருங்கள், the D shape. There are two inputs. One is the A, one is the B. Output பாருங்கள், it will come the C. அப்போ A dot B. அப்போ ட்ரூத் டேபிள் எப்படி இருக்கணும் கண்டிஷன்? if both inputs are high, நல்லா லிசன் பண்ணுப்பா. both the inputs are high, the output is also high. இப்படியும் சொல்லலாம். இது ஒரு மெத்தடு. if both the inputs are 1, the output also 1. ட்ரூத் டேபிள் பார்க்கலாம். This is an input A, input B, output C. நிறைய பேர் வந்துட்டு ஏபிசிக்கு பதில் XYZ யூஸ் பண்ணலாம், ஆர் இன்புட் அண்ட் தென் அவுட்புட்னு சொல்லலாம், ஆர் ஆன் ஆர் ஆஃப்னு கூட மேபி சொல்லலாம், டிபெண்ட் அப்பான் த யூசர்ஸ். நான் பாருங்கள், ஒரு ஏக்கு ஒரு இன்புட் கொடுக்கணும், பிக்கு ஒரு இன்புட் கொடுக்கணும். நான் என்ன பண்ணுறேன், ஏக்கு இன்புட் ஆஃப் பண்ணுறேன். 0 மீன்ஸ் ஆஃப், 1 மீன்ஸ் ஆன். 0ன்றது ஆஃப், சுவிட்ச் ஆஃப்னு இருக்கும். 1னா சுவிட்ச் ஆனில் இருக்கணும். சப்போஸ் ஆஃப்னு சொல்லலாம், ஆர் இட் மே பி த ஃபால்ஸ் ஆர் ட்ரூன்னு சொல்லலாம். போத் ஆர் சேம். டர்ன் ஃபால்ஸ் ஆர் இட் மே பி ட்ரூன்னு சொல்லலாம், ஆர் 0 1 கூட சொல்லலாம். வாட் எவர் இட் மே பி, யூ கேன் யூஸ் போத் 1 2 3. பட் இது பைனரி இல்லையா? பைனரி மீன்ஸ் யூ கேன் யூஸ் 0 and 1.
0,1 தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி. அப்போ தான் ஈஸியாக ரிமெம்பர் ஆகும் நமக்கு. சப்போஸ் இதுக்கப்புறம் வர கால்குலேஷனுக்கெல்லாம் 0,1 யூஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் ஈஸிலி அப்டேட் ஆல் த வேல்யூஸ். இப்போ நம்மளோட ஃபார்முலா என்ன பாருங்கள், இஃப் போத் இன்புட்ஸ் ஆர் 1 த அவுட்புட் ஆல்சோ 1. இப்போ என்ன இருக்குது பாருங்கள், த போத் 2 இன்புட்ஸ் ஆர் 0. அப்போது நான் இங்கே 0 சப்ளை பண்ணுறேன், அப்போ இங்கே 0 சப்ளை பண்ணுறேன்னு வைங்க. அப்போ என்ன ஆகும் அவுட்புட் வரப்போ 0 × 0 0. புரியுதாப்பா? If both the values are 0, low, the output also 0. Now I supply the A equal to 0, B equal to 1. அப்போ என்ன ஆகுது, 0 × 1 0 தான். நமக்கு எப்போ 1 வரும், both the values are high. நல்லா கவனிங்க, both the values are the same input high, that's why we give the output. Now I will change the value as A equal to 1, B equal to 0. A equal to 1, B equal to 0. அப்போ இன்புட் 1 வந்து 1 சப்ளை பண்ணுறேன், பிக்கு வந்து 0 சப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், the value should be 0. நெக்ஸ்ட் ஃபைனலி இந்த சுவிட்சை ஆன் பண்ணுறேன் நான். both the values are 1. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், ஆஃப் பண்ணி பார்த்தேன், ஸ்விட்ச் ஒர்க் ஆகலை. ஆஃப் பண்ணேன், ஒரு இன்புட் ஆன் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன ஆகுது, இட் வில் ஷோ த 0. நெக்ஸ்ட் இஸ் த 1 and then 0 கொடுத்தேன், the value should be 0. 1 and 1, you can supply the A equal to 1, B equal to 1, the output also 1. புரிஞ்சுதாப்பா? இப்போ பாருங்க, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது பாருங்கள். இஃப் போத் இன்புட்ஸ் ஆர் ஹை 1, both the inputs are high 1, the output is also high. வந்தது ஆன்சர் நமக்கு. நோ இப்போ இந்த ட்ரூத் ஃபஸ்ட்டு நம்ம பூலியன் அல்ஜிப்ரா பார்த்தோம், டயக்ராம் பார்த்தோம், ட்ரூத் டேபிள் பார்த்தோம். இந்த அண்ட் கேட்டோட ஐசி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? ஐசி மீன்ஸ் இன்டெகிரேட்டட் சர்க்யூட். ஐசினா எல்லா மதர் போர்ட்லேயும் இருக்கும். ஐசி கருப்பாக ஒரு சின்ன சிப் மாதிரி இருக்கும். ஐசினா இன்டெகிரேட்டட் சர்க்யூட்னு அர்த்தம். இன்டெகிரேட்டட் சர்க்யூட்னா மதர் போர்டில் எல்லாம் ஐசி மெர்ஜ் ஆகிருக்கும், பார்த்துருக்கீங்களா? கனெக்ஷன் கொடுத்தோடனே இட் வில் ஷோ த ஆன்சர். சம் அதர் டேட்டா பேஸ் ஸ்டோர் பண்ணுவோம், டேட்டா பேஸ் ரெட்ரீவ் பண்ணுவோம், ஒரு ஃபைலை நம்ம எடுக்கிறோம் இல்லையா? அந்த ஐசி எல்லாம் மோல்டடாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், நம்ம வீட்டிலே மாவெல்லாம் அரைச்சிருப்போம், பார்த்துருக்கீங்களா? தோசை மாவு, இட்லி மாவெல்லாம் அரைச்சிருப்போம். நம்ம கொடுக்குறப்ப என்ன இருக்குது, அரிசி பருப்பு தனியெல்லாம் ஒன்றா போட்டு கொடுப்போம். பட் ரெடிமேடாக நமக்கு வரப்போ என்ன ஆகும், ஒரு பேக்கெட்டில் 10 ரூபான்னு கொடுக்குறாங்க இல்லையா? ஃபுல்லாமே எல்லாம் மோல்டடாக இருக்குது. அரிசியும் அதிலே இருக்குது, பருப்பும் அதிலே இருக்குது, இன்னும் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸும் இன்க்ரீடியன்ஸும் அதிலே இருக்குது இல்லையா? தட்ஸ் ஆல்சோ இன்டெகிரேட்டட்னா ஒரு குழுமம்னு சொல்லுவோம், நம்ம எல்லாம் ஆல் டுகெதராக சொல்கிறோம் நம்ம. தட்ஸ் ஆல்சோ இன்டெகிரேட்டட். அப்போது இந்த அண்ட் கேட் ஐசி எப்படி இன்டெகிரேட்டட் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள், எப்பவுமே ஐசிக்கு 7 பின்ஸ் கண்ணா. 1 2 3 4 5 6 7. 1 2 3 4 5 6 7. The IC number is 7408. 7408. இது எலக்ட்ரானிக்ஸ் கடையிலே விற்கிது. இது 74. இந்த ஐசி, இந்த அண்டு கேட்டோட ஐசி, இன்டெகிரேட்டட் சர்க்யூட்டோட ஐசி நம்பர் 7408. பட் நம்ம கிட் யூஸ் பண்ணால் நீங்கள் கம்பல்சரி இந்த நம்பர் தெரிஞ்சிருக்கணும். நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுனால டேரெக்டாக நம்ம அண்டு கேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐசி வாங்கணும்னு அவசியமே இல்லை. டூல் கிட் யூஸ் பண்ண, ட்ரைனிங் கிட் யூஸ் பண்ணால் நீங்கள் இந்த ஹார்ட்வேர் யூஸ் பண்ணணும். அப்போது மொத்தம் கீழே 7 பின்ஸ், மேலே 7 பின்ஸ், டோட்டலாக 14 பின்ஸ் இருக்கும்ப்பா இதுக்கு. 3 4 5 6 7 8 9 10 11 12 13 and then 14 பின்ஸ் இருக்கும். இந்த 14ம் 7ம் இது ப்ளஸ் சிம்பிள், ப்ளஸ் அண்ட் தென் மைனஸ். இது கிரவுண்டு, இது வோல்ட் கொடுக்கணும், விசிசி சப்ளை பண்ணணும். இன்புட்டு கரண்ட் சப்ளை பண்ணணும் இல்லையா? அதுக்கு +5 வோல்ட் சப்ளை பண்ணணும், இங்கே கிரவுண்டில் சப்ளை பண்ணணும். அப்போ நீங்கள் சொல்லலாம், சார் இதுனா சார் டயக்ராம் இருக்குது, பட் இந்த அண்டு கேட் எப்படி சார் அது உள்ளே இருக்குது? ஒரு கொஷின் இருக்கும் எல்லாருக்குமே. ஈவன் நான் படிக்கிறப்ப கூட எனக்கு அதே கொஷின் தான். எப்படி இது இருக்கும், இதுக்குள்ளே எப்படி சார் இருக்கும்? இந்த அண்டு கேட்டு எப்படி இப்படி இருக்கும், பின்னு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே, பட் இதுக்குள்ளே இன்ட்ராஸ்டர் எப்படி இருக்கும் பார்க்கலாம். இப்போ இங்கே இருக்கு இல்லையா, இந்த பின் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் த ஒன்.
தெரியுதாப்பா இங்கே? இப்போ நான் இங்கே அண்டு கேட் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா? அப்போது சிங்கிளாக இருந்தால் நம்ம சிங்கிள் கேட்னு சொல்லலாம். ஒரே ஐசியில் 4 கேட் இருக்குது பாருங்கள். எத்தனை அண்டு கேட் இருக்குங்க? எத்தனை அண்டு கேட் இருக்குது பாருங்கள்? 1 2 3 4 அண்டு கேட் இருக்குது. தட்ஸ் வை இஸ் கால்ட் அஸ் இன்டகிரேட்டட் சர்க்யூட்னு சொல்லுவோம். 4 ஐசியும் ஒரே சிப்பில் இருக்குது பாருங்கள். தட்ஸ் கால்ட் அஸ் இன்டகிரேட்டட் சர்க்யூட். நம்ம 2 GB ரேம் 3 GB ரேம் அண்ட் தென் 8 GB ரேம் 16 GB ரேம்லாம் இருக்கும் இல்லையா? பார்த்தா சைஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். 2 GB ரேமும் சைஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும், இவ்வளோ திக்னஸாக. 4 GB ரேமும் இவ்வளோ சைஸ் திக்னஸாக இருக்கும். பட் த ஐசி சர்க்யூட் இஸ் மோல்டட் வித் ஹெல்ப் ஆஃப் தட் ஹை வோல்டேஜ் சர்க்யூட்ஸ். நவ் திஸ் இஸ் கால்ட் அஸ் AND gate. Once again repeat the same format for the AND again is a dot product, and then if this is a diagram, if both the inputs are 1 or it may be the high voltage, it will show the value as a 1, otherwise it will show the value as a 0. Now we move on to the OR gate. Now we move on to OR gate. Second one, OR gate. Listen, OR gate பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் வேர்டில் ஆர்னா என்ன? இது அல்லது அது. ஆனால் அண்டுக்கு அதுவும் இதுவும் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி OR கேட்டுக்கு அப்போ என்ன இருக்கும்? திஸ் ஆர் தட். இது இல்லைன்னா அது. ஓகேவா? கண்டிஷன் இதுதான். பார்க்கலாம். அப்போது ஆர் கேட்டுக்கு ஃபஸ்ட்டு சிம்பாலிக் பார்க்கணும் இல்லையா? சிம்பாலிக் மீன்ஸ் தட் பூலியன். நெக்ஸ்ட்டு டயக்ராம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரூத் டேபிள். ட்ரூத் டேபிள்னால் வரிமுறைன்னு சொல்கிறோம். நம்ம இதை வச்சு தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய போகிறோம். அப்போ பூலியனில் எப்படி இருக்கும்? ப்ளஸில் இருக்கும். ஏதாவது ஒரு வேல்யூ நமக்கு ப்ரெசென்ட்டாக இருந்தால் போதும். எதிர் இட் மே பி த ஃபஸ்ட் இன்புட் ஆர் இட் மே பி த செகண்ட் இன்புட். யூ கேன் கெட் த ஆன்சர். x = a + b. டயக்ராம் பாருங்கள். இதுக்கு எப்படி இருக்குன்னா, இட் வில் ஷேப் த ஃபிஷ் கர்வ் ஷேப். திஸ் ஆர் 2 input. This is one A, this is one B, this is the color C = A + B. புரியுதப்பா? this is called as AND gate. அப்போ ட்ரூத் டேபிள் எப்படி இருக்கும் இதுக்கு? if the any one of the input is high, if any one of the input is high, the output also high. ஏதாவது ஒரு இன்புட் ஹையாக இருந்தால் போதும், நமக்கு அவுட்புட்டு ஹையாக தான் இருக்கும். ஆர் இப்படியும் சொல்லலாம், if any one of the input is 1, the output also 1. Now we see that this truth table. அப்போ ட்ரூத் டேபிள் பார்க்கலாம். Input A, B and then C. These are called input, output. இது ரெண்டா input பா. These two are the input. C is an output. அப்போ I supply 0 0. அப்போ நான் ரெண்டு சுவிட்சும் ஆஃப் பண்ணிடுறேன்னு வைங்க. அப்போ இந்த சர்க்யூட் என்ன ஆகும்? 0 0. The value should be 0. ஓகேவா? கண்டிஷன் கரெக்டாப்பா. ஏன்னா நம்மளோட ட்ரூத் டேபிள் அதுதானே. இஃப் த எனி ஒன் ஆஃப் த இன்புட் இஸ் ஹை 1, the output is also high. இப்போது
நான் சப்ளை பண்ணுறேன் 0 1 சப்ளை பண்ணுறேன், ஏ ஆஃப் பண்ணியிருக்கேன், பி ஆன் பண்ணி வச்சுருக்குன்னு வைங்க. அப்போ அவுட்புட் என்னவாக இருக்கும்? த அவுட்புட் ஷுட் பி 1. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதாப்பா கான்செப்ட்? எனி ஒன் ஆஃப் த அவுட்புட் இஸ் ஹை மீன்ஸ் இட் வில் ஷோ த ஹை வேல்யூ. நெக்ஸ்ட், நவ் ஐ ஆன் த ஏ வேல்யூ ஆஃப் த பி வேல்யூ. இப்போ என்ன வரும்? I will on the A value of the B value. அப்போ என்ன ஆகுது இந்த சர்க்யூட்? It will show the value of 1. புரியுதாப்பா? Now finally I will apply high voltage for both input A input and then B input. Finally it will show the value of 1. புரியுதுப்பா? அண்டுக்கு இது ஆப்போசிட் ரிவர்ஸ் ஆக்ஷன். அண்டில் என்ன பார்த்தோம்? எல்லா இன்புட்டும் நமக்கு ஹையாக இருந்தால் மட்டும்தான் இட் வில் ஷோ த ஹை வேல்யூ. பட் ஆரில் ஏதாவது ஒரு வேல்யூ ஹையாக இருந்தால் போதும், இட் வில் ஷோ த ஆல் த வேல்யூ ஷுட் பி த ஹை வேல்யூ. திஸ் இஸ் கால்ஸ் ட்ரூத் டேபிள். ஃபர்ஸ்ட் வி டிஸ்கஸ் அபவுட் த பூலியன் ஃபங்க்ஷன், தென் டயக்ராம் அண்ட் தென் ட்ரூத் டேபிள். நான் இப்போ இதுக்கு ஐசி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்டகிரேட்டட் சர்க்யூட் லாஸ்ட் அண்டு கேட் பார்த்தோம் இல்லையா? இப்போ ஆர் கேட்டுக்கு ஐசி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 டோட்டலாக சான். இந்த பின் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் 5 வோல்ட் கொடுப்போம், இதுக்கு கிரவுண்டு மைனஸ் ஜிஎன்டின்னு கொடுப்போம். ஓகேவாப்பா? இதெல்லாம் பின். இது இந்த டேஷ் இருக்குல்லையே, இந்த ஐசிசி சர்க்யூட் வாங்கினீங்கன்னா அங்கே தெரியும் ஒரு இதெல்லாம் பின்ஸ் இருக்கும். அந்த பின்ஸை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் போர்டில். ஓகேவா? ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணால் நம்ம பண்ணுவோம், ஹார்ட்வேர் யூஸ் பண்ணால் நம்ம பண்ணலாம். பட் நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுனால இது அவ்வளோவா நமக்கு தேவைப்பட போகிறதில்ல. பட் இருந்தாலும் நான் ஒரு ஹார்ட்வேர் கிட்டில் எப்படி செய்கிறதுன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அப்போது இந்த ஐசியோட நம்பர் பார்த்தோன்னா 7432 ஆர். ஐசியில் 7432 தான் இருக்கும், ஆர் கேட்னு இருக்காதுப்பா. புரியுதா? நீங்கள் போய்ட்டு ஆர் கேட்டுன்னு கேட்காதீங்க கடையில். 7432 இஸ் ஐசியோட. அப்போ இந்த ஃபார்மேட் எப்படி இருக்கும்? அப்போ இந்த சர்க்யூட் எப்படி அந்த ஆர் கேட்டில் இருக்கும் பார்க்கலாம். This is the pin diagram for OR gate. புரிஞ்சுதாப்பா இப்போ? அப்போ இதில் எத்தனை இந்த 7432 கேட்டில் எத்தனை ஐசி இருக்குது பாருங்கள். 1 2 3 4 ஐசி இருக்குது. அப்போ மோல்டாக இருக்கு இல்லையா? ஒரு ஐசிக்குள்ளே 4 ஐசி மோல்டாக இருக்கிறது. தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் அஸ் அ இன்டகிரேட்டட் சர்க்யூட்னு நம்ம சொல்கிறோம். புரிஞ்சுதாப்பா? நவ் வி மூவ் ஆன் டு த நாட் கேட். Now third one is a NOT gate. NOT gate is very simple தான்ப்பா இது. Suppose we can give the switch is on, the output automatically turn off. That's the procedure we follow the NOT gate. It's totally different from the some other gates. அப்போ இதுக்கு பூலியன் எப்படி இருக்கும்? பூலியன் ஃபங்க்ஷன். சப்போஸ் நான் ஒரு இன்புட் ஏன்னு கொடுக்குறேன்னு வைங்க, இது ஏ பார் ஆகிடும். புரிஞ்சுதாப்பா? இப்படியும் பண்ணலாம், ஏ டேஷ்னும் கொடுக்கலாம். புரியுதா? போத் ஆர் சேம். இப்படி இதுவும் சேம் தான், இதுவும் சேம் தான். ஆர்னா என்ன கண்டிஷன் இங்கிலீஷில் மீனிங்? எய்தர் ஆர் சாய்ஸ்ன்றோம் இல்லையா? அது மாதிரி நாட்க்கு என்ன மீனிங்னா
Suppose you input 1 கொடுத்தீங்கன்னா it will automatically input the output will be showed as a 0. அப்போ இதுக்கு diagram இதுக்கு வந்து ஒரே ஒரு இன்புட் தான் கண்ணா, மற்ற கேட் மாதிரி இதுக்கு வந்து 2 இன்புட்ஸ் கிடையாது, இதுக்கு ஒன்லி 1 இன்புட் தான் இதுக்கு. It's a triangle symbol. It's a triangle symbol. Now that A bar, suppose truth table is if the input is high, the output is low. பார்க்கலாம் ட்ரூத் டேபிள் பார்க்கலாம். Now this is the input, this is an output. A bar, suppose நான் input A substitute பண்ணுறேன்னு வைங்க, the output is automatically turned on into the 1. Suppose I supply the value 0 input கொடுக்குறேன், அப்போ என்ன ஆகுது, automatically it will turn on into the 1. Suppose I will give the input as 1, it automatically turn on into the 0. That's called as an inverter. Now we see the IC. The IC number is 7404 NOT gate. Same thing, 7 pin 3, 4, 5, 6, 7. 1, 2, 3, 4, 5, 6, 7. This is the minus voltage, this is the plus 5 voltage. You can supply it. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு இன்புட் தானே இருக்குது, அப்போ 3 AND கேட் இருக்குதுன்னு அர்த்தம், சாரி 3 NOT கேட் இருக்குதுன்னு அர்த்தம். இதில் பல அப்போ இதில் பாருங்கள் 6 NOT கேட்ஸு கம்பைண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? Now we see the integrated circuit and then truth table. Finally we discuss about the Boolean function and then diagram and then truth table. Today we discuss about the AND gate, OR gate and then NOT gate. Tomorrow we discuss about the universal gate. Thank you.